Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நாம சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். பரோட்டா மிச்சமாயிடுச்சா, 2 அல்லது 3 பரோட்டா மிச்சமா இருக்கா, சூடு பண்ணி எப்படி சாப்பிடுறது யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த சில்லி பரோட்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையான சில்லி பரோட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். செஞ்ச அடுத்த நிமிஷம் தட்டு காலி ஆயிடும். ரொம்பவே டேஸ்டான இந்த சில்லி பரோட்டா ரெசிபியை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன்ல எண்ணெய் சூடான உடனே 2 எக்கை இந்த மாதிரி உடைச்சி விட்டுடலாம். எக்கு போட்ட உடனே நீங்கள் அதை கலக்கக்கூடாது. உப்பு மட்டும் நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே டாஸ் பண்ணால் போதும். ஸ்கிராம்பிள்டு எக் பண்ணுற மாதிரியே எக்கை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கிராம்பிள்டு எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், சிவப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் கரீர் அளவுக்கு விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்க 3 பரோட்டாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட அந்த ஹாஃப் குக்டு கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே சேர்ந்து அந்த பரோட்டாவோட சாப்பிடும்போது நமக்கு அந்த டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் இறங்கி நிஜமாவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பரோட்டா நம்ம வீட்டில் அதுவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.